பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஈஸ்வரி பாக்கியா கிட்ட கேட்குறாங்க, என்ன பாக்கியா நீ கேஸை வாபஸ் வாங்க முடியுமா முடியாதுன்னு சொல்லிட்டு. உடனே நம்ம பாக்கியா, என்னால் முடியாதத அவர் எனக்கு செஞ்சது ரொம்ப பெரிய துரோகம். அவர் என்ன நேரில் என் முதுகில் குத்தியிருந்தா கூட நான் அதை அக்செப்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் அவர் என் பேரை கெடுக்கணுன்றதுக்காக பல உயிர்களோட விளையாடியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கேஸை என்னால் எப்படி வாபஸ் வாங்க முடியும்? என்னால் கண்டிப்பாக முடியாது, நான் வாபஸ் வாங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக சொல்கிறாங்க. இதை கேட்ட ஈஸ்வரி, இதுதான் உன்னுடைய முடிவா பாக்கியா? உன்னுடைய மாமியார் வயசில் பெரியவன், நான் இவ்வளோ சொல்கிறேன், அதை நீ ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னதும் உடனே பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக செல்வி வராங்க. நான் இந்த வீட்டில் வேலைக்காரி தாமா, இருந்தாலும் பாக்கியா அக்காவுக்கு இப்படி ஒரு அநீதியை நீங்கள் பண்ணுறீங்க. அதனால் நான் கேள்வி கேட்குறேன், உங்கள் பையன்றதுனால நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே, இவ்வளோ நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட பையனுக்கு உங்கள் மருமக செஞ்சது தப்பாக சொல்லுங்கள். இப்போ பாக்கி அக்கா ஜெயிலுக்கு போயிருந்தா அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. உங்கள் பையன் தப்பு பண்ணதுக்காக ஜெயிலுக்கு போயிருக்காரு, அப்போ அது மட்டும் தப்பாக சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு நான் உங்ககிட்ட பதில் சொல்ல விரும்பலை. நியாயமாக கேள்வி கேட்டால் எங்கம்மா இருக்க காலம், கடைசியில் மருமகன்றதை நிரூபிக்கிறீங்க. வாய்க்கு வாய் இவ தான் என் மக, இவ தான் என் மகன் சொன்னீங்க, கடைசியில் உங்கள் புத்தி நீங்கள் காட்டுறீங்க பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு செல்வி ரொம்பவே கோவமாக கேட்குறாங்க. இதுக்கு ஈஸ்வரியோட பதில் என்னவா இருக்க போகுதுங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.